Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. இந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னர்களின் அழிந்து போயுள்ள அந்த புராதன நகரம், அரண்மனை குறித்தும் அங்குள்ள ஏனைய விடயங்கள் பற்றியும் அறிந்து கொள்ளும் பேராவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஒரு தேடல் பயணத்தை ஆரம்பித்தது. நமது தேடல் பயணத்தில் நமக்கு காண கிடைத்தவற்றில் நாம் பதிவு செய்த பல்வேறு விடயங்களை கடந்த 3 தினங்களாக நாம் வழங்கியிருந்தோம். உரல் அமைப்பை கொண்ட பாறை குழிகள், நடுக்கல் போன்று வெட்டப்பட்ட கருங்கற்கள், கட்டிட இடிபாடுகள், கத்தூண்கள், உடைந்து நொறுங்கி கிடந்த செங்கற்துண்டுகள், மட்பாண்டங்களின் சிதைவுகள், மலைகளில் தோண்டப்பட்டிருந்த சதுர வடிவ குழிகள் மற்றும் கல்வெட்டுக்கள் என்று ஏராளமான விடயங்களை எமது பயணத்தில் நாம் கண்டோம். கல்வெட்டுக்களையும் அவை பொழியப்பட்டிருந்த மலையினையும் பார்த்து பதிவு செய்து கொண்ட பிறகு மேலும் ஆர்வத்துடன் நாம் நடக்க துவங்கினோம். அந்த பயணத்தில் நாம் இன்னும் ஒரு மலையை கண்டோம். அந்த மலையின் சுற்றுப்பகுதிகளில் இருக்கும் பாறைகள் பள்ளமாக தோண்டப்பட்டிருக்கும். அவை நீர் தடாகங்களாக இருக்கக்கூடும். இன்னொரு இடத்தில் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட பாறைகள் நிலத்தில் நேர்த்தியாக அதன் மேற்பகுதிகள் தெரியும் வகையில் புதைக்கப்பட்டிருந்தன. இப்போது நாம் காட்டின் தூர பகுதிக்குள் நுழைந்திருந்தோம். நாம் செல்ல வேண்டிய இடங்களுக்குரிய பாதைகளை அனுமானிப்பது சிரமமாக இருந்தது. இந்த பகுதிகளில் புதையல் தோண்டும் நோக்கத்தில் நிலங்கள் ஆங்காங்கே தோண்டப்பட்டிருந்தன. ஒருவாறு நமது பயணத்தில் இன்னும் ஒரு மலையினை அடைந்தோம். அங்கு குழியாக வெட்டப்பட்ட ஒரு இடத்தில் நீர் தேங்கியிருந்த அந்த இடமும் ஒரு நீர் தடாகத்தை போல் இருந்தது. அந்த நீர் தடாகத்துக்குள் இறங்குவதற்காக மலையில் வெட்டப்பட்ட படிக்கற்கள் தேய்ந்து போய் தெளிவற்று காணப்பட்டன. இதன் போது பாறைகள் தோண்டப்பட்ட இன்னும் ஒரு பாரிய நீர் தடாகம் இருந்த இடத்தையும் காண கிடைத்தது. அப்போது நமது வழி நெடுகிலும் கட்டில் நீள் சதுரமாக வெட்டப்பட்ட பெரும் பாறாங்கற்களும் பாரிய கத்தூண்களும் நிலத்தில் ஆங்காங்கே காணப்பட்டன. இவை கட்டிடங்கள் சிலவற்றின் இடிபாடுகளாக இருக்கக்கூடும். எனக்கு 20 வயது இருக்கிற நேரத்தில் எங்களோட அப்பாவோட நாங்கள் அந்த இடத்துக்கு வீரப்பழம் மட்டை போட்டோம். வீரப்பழம் மட்டை போடுற நேரத்தில் இப்படியான காட்சிகளை கண்டு வந்து நாங்கள் இருந்து என்னப்பா இது 1000 கால் மண்டபம் சொல்கிற ஒரு தாமன் இன்னைக்கு மன்னர் ஆண்ட இடம், மன்னர் இருந்த கட்டி என்று சொன்னாரப்பா. நான் ஓடி அதில் பார்த்தேன். 20 வயது என்ன கூட எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருந்ததா எல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு வரணும் அப்பா நேரம் அவரத்துக்கு போகப்படான்னு நான் காலால் வச்சுனேன். பக்குவக்கன்ற சத்தம் கொண்டு கேட்குது. அப்போ என்ன பயிரன்னா இதில் அந்த காலத்தில் இதில் புதையலன்னு சொல்லி வச்சு மூடிருக்காங்கன்னு நிரப்பா. இங்கே கல்லால் விளக்கு இருந்தது, தங்கிட்டு போச்சு. மற்றது சந்திரவட்ட கல்லுகள் இருந்தது. கல்லால் அறுத்து பொழிஞ்ச கைமரங்கள் அடிக்க இருந்தது. நாம் மரத்தால் அறுத்த மாதிரி அதில் அடிக்க இருந்தது. கட்டில் அதான் மன்னனாண்ட கட்டில் தூணுகள் கட்டில் வடிவாக பொழிஞ்சி கல்லால் பொழிஞ்சி தூக்கி வைக்கிறது கழிச்சு போட்டு தூணெல்லாம் கல்லால் நிறுத்தப்பட்ட தூண்கள் இருந்தது. இப்போது நாம் ஒரு முக்கிய பகுதி ஒன்றினை அடைந்துவிட்ட நம்பிக்கை எமக்கு ஏற்பட்டது. தேடல் பயணம் நாளையும் தொடரும்.